இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோக்கும் நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பல வருஷமாக நம்ம கூடவே இருந்து நம்மளை புரிஞ்சுக்காதவங்களும் இருக்காங்க. வெறும் 10 நாளில் பழகி நம்மளை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் நம்ம இன்னொருத்தர் மேலே காட்டக்கூடிய அந்த அன்பு மட்டும் எந்த ஒரு உறவுமே வாழ வைக்காது. அன்போடு சேர்ந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நாளைக்கு. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நபர்கிட்டேருந்து வெறும் பாசிட்டிவ் சைடை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. அவங்களோட நிறைவை மட்டுமே பார்க்காதீங்க. கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து அந்த குறைகளையும் சேர்த்து தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். குறைகளோடும் அவங்கள ஏற்றுக்கோங்க. ஆதாயத்தை மட்டுமே தேடாதீங்க. நம்மளும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து தான் போகணும். கரெக்டாக? என்னோடய இன்பாக்ஸில் என்னோடய பேரையும் என்னுடைய கமெண்ட்ஸையும் சொல்லாமல் ஒரு கேள்வி கேட்டுட்டு போனாங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும் பிரியாக்கா, எனக்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த பதிவு. ஸோ என்னோடய கருத்து சரியாக தப்பாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.